சொல்லுமா. காலேஜ் போயிட்டியாப்பா? காலேஜ் இல்லாமல் இருக்கேன். ஸ்கூல் இருந்த வழி காலேஜில் இருந்ததாகப்பா. அந்த பையனும் சரிம்மா வச்சிட்றேன். காலேஜ் போயிட்டியாப்பா? வந்துட்டோம்மா. ஸ்கூலில் இருக்க மாதிரி காலேஜ்லேயும் இரு, சரியா? சரிம்மா வச்சிட்றேன். ப்ரோ, ஃபஸ்ட் எய்டுக்கு எங்கே போகணும்? நானும் ஃபஸ்ட் ஐடி தான்டா, வாடா பார்த்துக்கலாம். ப்ரோ எதுக்கு ப்ரோ நீங்கள் ஐடி எடுத்தீங்க? ஐடிங்கிற பேர் நல்லா இருந்துச்சுடா, தாண்டா எடுத்தேன். ஆமாம், நீ எதுக்கு ஐடி எடுத்த? படிக்கணும்னு ஆசை, அதான். ப்ரோ நீங்கள் ஐடியா? நீங்களும் ஐடி தானா? உங்கள் பேர் என்ன ப்ரோ? ஏய் தோட்டையில் வாங்கி கொடுறோம். ஆமாடா வாங்கி தரேன். டேய் வாடா வாங்கி தரேன்டா. எனக்கு ரைஸ்ரா. எனக்கு ரெட் பப்ஸு. அதெல்லாம் கிடையாது, ஜூஸ் மட்டும்தான். ஆகாசு காசு எவ்வளோ இருக்கு வந்துட்டு? நான் பார்த்துக்கிறேன்டா. நான் பச்சை கலர் கிலோ 4ண்ணா. கிலோ 4? இதுவா கீழேண்ணா. ஓகேண்ணா. டேய் மேம் வரதுக்கு லேட் ஆகும்டா, எல்லாம் பேசாம அமைதியாக உட்கார வேடா. ஓடு. ஏய் ரொம்ப போர் அடிக்குதுல? ஆமாண்டா, எனக்கும் போர் அடிக்குதுடா. அப்போ எவனையா போட்டு அடிக்கலாமாடா? அங்கே ஒருத்தர் சும்மா உட்காந்துருக்கான்டா, அவனை போட்டு அடிக்கலாம்டா. சரியாடா? போடலாம். இருடா, இப்போ என்ன அவனை அடிக்கணும் அவ்வளோதானே? அதுக்கு ஏப்பா பார்க்குறாங்க. மேம் எங்கடா இருப்பாங்க? லேபில். இதோட போய் பார்த்துட்டு இருந்தாருடா. யாரா அவன் அடிச்சதுக்கெல்லாம் அப்பா நான் கூட்டிகிட்டு வரும். விடுறா, அவனுக்கு ஒழுகும், அவன் அப்பனுக்கு ஒழுகும். ஸ்ப்ரிங்கல் சார் கூப்பிட்றாரு, உள்ள வாங்கடா. நீங்கள் 5 பேர் தான் கிளாஸில் அடிச்சிருக்கீங்களாடா? இவன் தாங்க சார் ஃபஸ்ட் அடித்தான். பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வா. சார் அம்மாவால் தனியாக வர முடியாதுங்க சார். சரி, அப்போ அப்பாவை கூட்டிகிட்டு வா. சார் அப்பா இல்லைங்க சார். 3000 ஃபைனை கட்டு. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமேல் இப்படி பண்ணினா டிசி கொடுத்துருவேன். சரிங்க சார். ஹலோ சொல்லியிருக்காங்க. ஃபோன் அனுப்பிட்டுருங்க. ஏய் மாப்பிள்ள, நான் ஒரு 2 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன்டா. நானும் தான்டா. நான் அப்படி எதுவும் வாங்கல. ஃபோன் கொடுங்கடா, ஃபோன் பண்ணிட்டு தரேன்டா. யோ, என்னையா தச்சிருக்க? லேபிளை சென்டரில் வச்சு தைக்கணும்னு தெரியாதா? காசு மட்டும் அட்வான்ஸாக வாங்க தெரியுதுல்ல, ஒழுங்காக வேலை செய்ய தெரியாதா? ஒழுங்காக வேலையை பாரியா? யோ ஹலோ, யாருங்க? ஹலோ அப்பா, நான் நந்து பேசுகிறேன்ப்பா. சொல்லு தம்பி. காலேஜில் எக்ஸாம் நடக்குதுப்பா. அதுக்கு ஃபீஸ் கட்டினா தான் எழுத விடுறேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கேட்குறாங்க? இன்னும் 3 ரூபா இல்லை 5000 ரூபா கேட்குறாங்கப்பா.
கொடுத்தாதான் எழுத விடுவாங்களாமா. சரி, காசு ரெடி பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் அனுப்புறப்பா. டைம் இல்லைப்பா, இன்னும் 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ளே எப்படியா ரெடி பண்ணி அனுப்புறீங்களா? காசு மட்டும் அட்வான்ஸாக வாங்க தெரியுதுல்ல. பணம் அனுப்பிட்டப்பா, வந்துருச்சான்னு பாரு. வந்துருச்சுப்பா. டேய் பாவமாக இருக்குடா, நம்ம பண்ணதுதான்டா தப்பு. போய் சாரி கேட்டலாம்டா. ஓகேவா? ஆமாண்டா. போகலாம். டேய் நாங்கள் பண்ணதுதான்டா தப்பு. சாரிடா ராஜு. டேய் மன்னிச்சுக்கோடா. டேய் சாரிடா. டேய் எங்கள் மேலாண்டா தப்பு, மன்னிச்சுக்கோடா. சாரிடா. டேய் வாடா போவோம். டேய் நந்து அவனை கூட்டிகிட்டு போடா, சிகரெட் வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணா ஒரு இண்டிமெண்ட்ண்ணா. டேய் நம்ம போனது தான்டா ட்ரிப்பு. எதுக்குடா சிகரெட்லாம் அடிக்கிறீங்க? அவெல்லாம் என்ன சொன்னாலும் திரும்ப மாட்டான்டா. டேய் சிகரெட் அடிக்கடா. இல்லைடா வேணாம்ல. டேய் அப்பா இருந்தாருன்னு இல்லை, எப்படிடா இருந்தாரு? இதனால தான் மாப்பிள்ள இறந்தாரு. நாளைக்கு உன் பிள்ளைக்கு இந்த மாதிரி நிலைமை குதிரா பார்த்துருந்துங்க. இதனால தான் மாப்பிள்ள இறந்தாரு. நாளைக்கு உன் பிள்ளைக்கு இந்த மாதிரி நிலைமை குதிரா. டேய் ஒரே நிமிஷம்டா, அப்பா கூப்பிட்றாரு, வந்துடுறேன். சொல்லுங்கப்பா. தம்பி, எக்ஸாம் எழுதிட்டியாப்பா? எழுதிட்டேன்ப்பா. அப்பா உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். காசு எப்படி ரெடி பண்ணீங்க? அதான்ப்பா, அம்மா ஆப்ரேஷனுக்கு வச்சுருந்தோம்ல, அந்த காசு தான். நீ வேறு எக்ஸாமுக்குன்னு கேட்டையா, அதனால தான் அதை எடுத்து கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. கமிங் சார். எஸ் கமிங். என்ன தம்பி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹரிசித்துன்னு வச்சுருக்க? ஆமாம் சார், மை ஃபால்ட் தான் சார், கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். ஸ்கூல் டேஸில் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்க? அப்போது ஸ்டடீஸில் கொஞ்சம் ஃபோக்கஸாக இருந்தேன் சார். நீ ஸ்டார்டிங் எப்படி இருந்தியோ அப்படி தான் கடைசி வரைக்கும் இருக்கணும். எப்போ ஒரு பர்சன் அவனோட கேரக்டரை தொலைக்கிறானோ அப்பயே அவன் லைஃப்பில் தோத்துட்டான். ஸோ யூ லாஸ்ட் யுவர் செல்ஃப். நீ ஃபஸ்ட்டு உன்னை தேடி கண்டுபிடி. லைஃப்பில் பொறுமையாக இருக்க பழகிக்க. லைஃப்பில் பொறுமையாக இருக்க பழகிக்க. சாரி. நான் கடந்து வந்த பாதையில் நான் எடுத்த முடிவு இறுதி முடிவாகும். டேக் யுவர் ஓன் டிசிஷன். காசுண்ணா எதுக்குண்ணா தம்பி காசு? காசுலாம் தர முடியாது. வாங்கினா வாங்கினா பார்த்துட்டு இருந்தா
அவனை கம்பெனி போடுறான். அப்படியே அப்படியே நெருப்ப கட்டிடும் யாரு